ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ண போறேன்னு சொன்ன தேதியிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ண தேதி வரைக்கும் நம்ம டெக் 420 சேனலில் ஒரு 6-7 வீடியோக்கு மேலே இந்த ஃபோனை பற்றி எவ்வளோ புகழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து பேசி அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்பயே நிறைய பேர் நீ ஏன் OnePlus சொம்பு தூக்குற, OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனில் மிஸ்டேக்கே இல்லையா, ஒழுங்காக அதை பற்றிலாம் வீடியோ போட அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வர ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கும் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் ப்ரீ புக்கிங்க்கு வருது. அதை யாராச்சும் ப்ரீ புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்கள் முடிவு மாற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த வீடியோவில் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான 5 ரீசன்ஸ் என்ன பார்த்தலாம். அது போக OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனை எதுக்காக அவாய்ட் பண்ணணும், அது ஏன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான இன்னொரு 5 ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தலாம். அது போக நிறைய பேர் நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல ப்ரோ OnePlus Nordக்கு ஜியோ ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. OnePlus Nord அமேசான் வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா 6000 மதிப்புல ஜியோ ஆஃபர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது கீழே ஸ்டார் போட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டிருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஜியோ ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது போக 2000 ரூபாய் அமெரிக்கன் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அங்கேயுமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை தான். அதனால சேல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஆஃபர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால 100% ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் 420 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எடுத்து ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த டெக் 420 OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனை பற்றி அப்கிரேட் பண்ணுற எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான 5 ரீசன்ஸ் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஸ்மார்ட் ஃபோன். அண்டர் 25,000 தான் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணிய ப்ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் இதே ப்ரைஸ் பாயிண்ட்க்கு OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனோட பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன், சூப்பரான கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் எக்கச்சக்கமாக அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண Redmi K20 Pro ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனோட 6GB RAM 128GB மெமரியே இப்போ ப்ரைஸ் டாப் ஆகி 25,000 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே, பேக் சைடு ஒரு சூப்பரான கிளாஸ் பாய் டிசைன், சூப்பர் AMOLED பேனல், 48 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப், 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, 4000 mAh பேட்டரி, அதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இந்த மாதிரி பல ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக பயங்கரமா ஸ்னாப்டிராகனோட 855 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப ஸ்னாப்டிராகன் 855 ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசர், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே OnePlus Nord விட Redmi K20 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கேமரா இருந்தால் நிச்சயமாக Nord ஸ்மார்ட் ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு இதே ப்ரைஸ் பாயிண்ட்க்கு நீங்கள் Redmi K20 Pro ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதே 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு OnePlusோட சித்தப்பா பிராண்டான Realme தரப்புலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி Realme X3 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் 6GB RAM 128GB மெமரி ஆப்ஷன் இதே 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இதோட ஹைலைட்டாக 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் ஒரு டிஸ்பிளே, UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன், ஸ்னாப்டிராகனோட பவர்ஃபுல்லான 855+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் Redmi K20 Pro விட OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனோட அந்த ரியல்மியோட X3 ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட்டகாசமாக இருக்கும். உங்களோட தேவை கேமிங் அப்படின்னா, உங்களோட தேவை ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோன் அவாய்ட் பண்ணிட்டு அண்டர் 25,000க்கு அந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக இந்த 3 ஃபோனையும் கம்பேர் பண்ணி நம்ம சேனல் ஒரு டெடிகேட்டான வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. OnePlus அவங்க எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குமே 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கறது கிடையாது. ஆனால் அது எல்லாமே ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் எடுத்துருக்காட்டி நிறைய பேர் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் எதிர்பார்த்தாங்க. நான் எதிர்பார்க்குறேன். அதனால இதுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் தான். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு டூயல் சிம் போடுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் கிடையாது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கூட கிடையாது. ஹைபிரிட் சிம் ஸ்லாட்னா ஒரு சிம் போட்டுக்கலாம், டூயல் சிம் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிம் மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும். அதுவே இங்கே கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ராபேக் தான். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேஸ் மெமரியா 6GB RAM 64GB மெமரி தான் கொடுக்குறாங்க. 64GB மெமரியெல்லாம் காணாமல் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 64GB மெமரி கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதிகபட்சமாக உங்களால் 1 year தான் ஸ்டோரேஜ் தாக்க முடியும். அதுக்குள்ளேயே 64GB இன்டர்னல் மெமரி ஈஸியாக காணாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்காட்டி இங்கே மெமரி கார்டு போகிற ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இது மிகப்பெரிய ட்ராபேக் தான். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்க பேட்டரி, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 4115 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒர்த்தா 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் 4115 mAh பேட்டரி நிச்சயமாக இந்த தேதிக்கு ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்டர் 20,000 ப்ரைஸ் பாயிண்ட் இந்தியாவில் இப்போதைக்கு 5000 mAh பேட்டரி, 6000 mAh பேட்டரி, வரப்போகிற Samsung Galaxy M41 ஸ்மார்ட் ஃபோனுக்கு 7000 mAh பேட்டரியெல்லாம் கொடுக்க போகிறாங்க. அதுக்குள்ள கம்பேர் பண்ணுறப்ப இந்த 4000 mAh அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஜியோ தரப்புலேருந்து 5G எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேறு. 5G இருக்கிறப்ப பேட்டரி பேக்கப் ரொம்ப அதிகமாக இருக்கணும். அந்த டைம் வரையிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பின்னாடி போகணும் தான் எனக்கு தோணுது. அதனால் இந்த பேட்டரின்னு வரையிலையும் கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னு சொல்றதுக்கான 4வது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா பேக் சைட் கொடுத்துருக்க ஆவரேஜான கேமரா. அண்டர் 25,000 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த 48ங்கிறது சோனியோட IMX 580 சென்சார், அதுக்கு OIS சப்போர்ட் வேறு கொடுத்துருக்காங்க.
இது அப்புறம் நீ மொக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதே 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு Redmi K20 Proல இதே 48 மெகா பிக்சல் சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 765G யூஸ் பண்ணி 48 மெகா பிக்சல் சோனி கேமரா எடுக்கிற அவுட்புட்டை விட Snapdragon 855 ப்ராசஸர் யூஸ் பண்ணி Redmi K20 Proல கொடுத்துருக்க 48 மெகா பிக்சல் கேமரா எடுக்கிற அவுட்புட் தான் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அண்டர் 20,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு Poco X2 ஸ்மார்ட் போன்ல 64 மெகா பிக்சல் சோனியோட IMX616 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட கம்பேர் 680 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப ஆவரேஜான கேமரா தான். அது போக இதே 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு இவங்க சித்தப்பா பிராண்டான Realme X3 ஸ்மார்ட் போன்ல கூட 64 மெகா பிக்சல் Samsung சென்சார் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் Samsung 48 மெகா பிக்சல் சோனி ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். இருந்தாலுமே அங்க Snapdragon 855 பிளஸ் ப்ராசஸர் கொடுத்தங்காட்டி கேமராவோட அவுட்புட் இதோட ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதனால தான் இதை ரொம்ப ஆவரேஜான கேமரான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம்னு சொல்றதுக்கான 5வது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரீசன் கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். இதை பத்தி கலாய்ச்சி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போனோட சேல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா யூடியூபருமே இந்த ஸ்மார்ட் போன் 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒர்த் வேல்யூ ஃபார் மணி பெஸ்ட் தான் சொல்லுவோம். ஆனால் வரப்போற ஆகஸ்ட் 4ஆம் தேதி அன்னைக்கு இந்த ஸ்மார்ட் போனோட பேஸ் ஆப்ஷன் 8GB RAM 128GB மெமரி 12GB RAM 256GB மெமரி ஹை எண்ட் ஆப்ஷன் 28,000 30,000 சேல்ஸ் பண்றாங்க. அது மட்டும் தான் வரும். 25,000 வாங்கலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா அது காட்டவே காட்டாது. ஏன்னா செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி 30ஆம் தேதி எதுவுமே சொல்ல, ஏதாச்சும் ஒரு தேதியில அந்த 6GB RAM 64GB மெமரி ஆப்ஷன் எக்ஸ்க்ளூசிவா அமேசானுக்கு மட்டும் எடுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டோர்கள் எடுத்து வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அதனால 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு உங்களால இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்க முடியாது. அதை டைரக்டாவே OnePlus சொல்லி இருந்துக்கலாம். இந்த மாதிரி தில்லுமுள்ளா பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேட் ரீசனா தான் தோணுது. அதனால இது 5வது ரீசனா வச்சிருக்கேன். ஃபைனலா OnePlus நாட் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படிங்கறதுக்கான முக்கியமான 5 ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இவங்க கொடுத்த டிஸ்ப்ளே தான். அண்டர் 25,000க்கு இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்த டிஸ்ப்ளே தான் நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். இங்க ஃப்ரண்ட்ல 6.44 இன்ச் Full HD plus resolutionல Fluid AMOLED panel யூஸ் பண்ணிருக்காங்க. மேல சின்னதா dual punch hole display கொடுத்திருக்காங்க. கீழ இருக்க பெசல் சைடுல இருக்க பெசல் எல்லாமே flagship level ஸ்மார்ட்போன்ல கொடுக்குற மாதிரி OnePlus ரொம்ப சூப்பரா தான் கொடுத்திருக்காங்க. அது போக இந்த டிஸ்ப்ளேக்கு Corning Gorilla 5 Pro Design in display fingerprint scanner 90 Hz refresh rate எல்லாமே கொடுத்திருக்காங்க. அண்டர் 25,000க்கு சூப்பர் AMOLED panel 90 Hz refresh rate கொடுத்து punch hole கொடுத்திருக்காட்டி நிச்சயமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல இருக்கதே ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே கூடிய ஸ்மார்ட்போன் தான். நான் OnePlus நாட் ஸ்மார்ட்போன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவை டிஸ்ப்ளே அப்படினா இந்த ஸ்மார்ட்போனை கண்ண மூடிட்டு வாங்கலாம். அதுக்கு அப்புறம் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படினு கேட்டிங்கன்னா, இவங்க கொடுத்திருக்க கேமரா டேய் என்ன லூசா டிஸ்அட்வான்டேஜ் கேமராவே சொல்றேன், அட்வான்டேஜ் கேமரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா இவங்க கொடுத்திருக்க செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட்ல டுயல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. 32 மெகா பிக்சல் சோனி IMX616 சென்சார் தான் பிரைமரியா கொடுத்திருக்காங்க. அது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது யூஸ் பண்ணி 105 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கேமரா யூஸ் பண்ணி 4Kல 60 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச அண்டர் 25,000க்கு இருக்கிறதே ஒரு பெஸ்டான செல்ஃபி கேமரா ஸ்மார்ட் போன்னா நான் OnePlus நாட் ஸ்மார்ட் போன் தான் சொல்லுவேன். உங்க தேவை டிஸ்ப்ளே செல்ஃபி கேமரானா கண்ணை மூடிட்டு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாம். அதுக்கப்புறம் மூணாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5G. இந்த ஸ்மார்ட் போன்ல Snapdragon 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு 5G சப்போர்ட் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் அண்டர் 25,000க்கு இருக்க 5G ஸ்மார்ட் போன் எதுனா OnePlus நாட் ஸ்மார்ட் போன் தான். அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு 5G யாருக்குமே தேவையில்லை. இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2.5 வருஷம் கழிச்சு இந்தியாவில் 5G வரப்ப நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போதைக்கு உங்கள்கிட்ட எந்த ஸ்மார்ட் போன் வச்சும் 5Gக்கு அப்கிரேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த OnePlus நாட் ஸ்மார்ட் போன் கையில் இருந்துச்சுன்னா டைரக்டா இப்போ இருக்க 4G சிம் அப்படியே 5Gக்கு மாற்றி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க லாங் டைம் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமா இது ஒரு பெஸ்டான ஆப்ஷனே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நாலாவது ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கொடுத்திருக்க ஆக்சிஜன் OS. இந்த ஸ்மார்ட் போன்ல ஆக்சிஜன் OS 10.5 கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஏன்னா சாஃப்ட்வேர்ல ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா OnePlus ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நீங்க கொடுத்திருக்க ஆக்சிஜன் OS ரொம்ப சூப்பரா இருக்கும். இருக்கிற எல்லா ஸ்மார்ட் போன் பிராண்ட்லயுமே இருக்கிற OSலயே ஆக்சிஜன் OS தான் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பயங்கரமான OS. ஏன்னா இங்க எக்கச்சக்கமான ஆப்டிமைசேஷன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. Snapdragon 765G ப்ராசஸரே ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸருக்கு ஈக்குவலா இந்த ஸ்மார்ட் போன் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஆக்சிஜன் OS நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அதுக்கப்புறம் அஞ்சாவது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ ஃபார் மணி. அண்டர் 25,000க்கு தான் இந்த OnePlus நாட் ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன இப்போலாம் சேல்ஸ் ஆனாலுமே உங்களால ஒரு மாசம் கழிச்சு இந்த ஸ்மார்ட் போன் வாங்கிக்க முடியும். அது போக 8GB RAM 128GB மெமரி ஆப்ஷன் ஒரு 28,000க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 30,000க்கு 12GB RAM 256GB மெமரி கொடுத்திருக்காங்க. நிச்சயமா இவங்க லான்ச் பண்ணிருக்க பிரைஸ் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்திருக்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன் நான் ரொம்ப வர்த்தம் தான் சொல்லுவேன். அதுவும் 30,000க்கு 12GB RAM 256GB மெமரி கொடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்டான டீல் தான். நீங்க 30,000 போட்டு அந்த ஆப்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டுயல் சிம் போற அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காது பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தோணாது. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு 12GB RAM 256GB இருக்க 30,000 OnePlus நாட் ஸ்மார்ட் போனை ட்ரை பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காம கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க. சேரா அட்வான்டேஜ் சொல்லிட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா 25,000 பிரைஸ் பாயிண்ட்க்கு OnePlus நாட் ஸ்மார்ட் போன் ஒரு ஆல்ரவுண்டிங் ஸ்மார்ட் போன் தான். அது எந்த ஒரு டவுட்மே இல்லை. ஆனா பெஸ்டான ஃபிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன் கிடையாது, பெஸ்டான கேமிங் ஸ்மார்ட் போன் கிடையாது. அது ரெண்டுமே நான் இங்க ஸ்டார் போட்டு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.